We will go to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். Galatians chapter 3 verses 13 and 14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்த ரொம்ப ஒரு முக்கியமான செயல் நமக்காக அவர் சாபமானார். ஆமென். A very important work that Jesus accomplished on our behalf on the cross is that he became a curse for us. நமக்காக நம் சார்பாக அவர் சாபமானார். ஹல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயல் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தது. ஆமென். அநேகர் சிலுவையில இயேசு என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்கிறாங்க. உலகமே அது விசுவாசிக்குது. இயேசு என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத விசுவாசிக்கிறாங்க. ஆனா இந்த சாபம் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கு. இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறவங்க நல்ல விசுவாசிகளுக்கே நிறைய நேரம் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் சில காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது? why certain things are not happening in my life? அதற்கு ஏதோ ஒரு சாபம் இருக்குமோ? some kind of a curse is there in my life, அதனாலதான் நடக்கல அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. இதை நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் நான் சந்திக்கிறதுனால கேட்பாங்க. ஏதோ ஒரு சில நேரம் நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் கேட்பாங்க, பிரதர் நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களே, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது காண்பித்தாரா? ஏதாவது சாபம் இருக்குது, ஏதாவது கட்டுகள் இருக்கு, அது மாதிரி ஏதாவது காண்பிக்கிறாரா அப்படின்லாம் கேட்பாங்க. சோ இந்த வசனத்தை திரும்ப போடுங்க. கலாத்தியர் 3:13 ரொம்ப தெளிவா எழுதிருக்கு. கிறிஸ்து சாபமான, Christ has redeemed us from the curse. முதல்ல கவனிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, ஃபர்ஸ்ட் திங், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. So it is very clear that Christ became a curse and redeemed us from the curse. So ரெண்டு காரியம் நடந்திருக்கு. கிறிஸ்து என்ன பண்றாரு? சாபமாக மாறுகிறார். அது மட்டும் இல்லாமல் சாபத்திலிருந்து நம்மை மீட்டும் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்களாக்கி மீட்டு கொண்டார்னா he made us curseless. சாபம் இல்லாதவராக நம்மை அவர் சிலுவையிலே மாற்றினார். இதுதான் நடக்குது. அதான் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னா he made us curseless. ஆமென். So you and I are without curse. நீங்களும் நானும் இன்றைக்கு எந்த சாபமும் இல்லாமல் இருக்கிறோம். ஆமென். இப்படிதான் கிறிஸ்து நம்மை சிலுவையில செய்தார். அவர் சிலுவையில செய்த காரியம் பூர்ணமான காரியம். What he did on the cross is a complete work. ஹல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் சிலுவையில செய்தது பத்தாது, நானும் ஏதாவது கூட சேர்ந்து செய்யணும், அப்பதான் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும், நானும் சில காரியங்கள்லாம் செஞ்சாதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், the only work that we have to do is to believe what he did for us. ஆமென். நம்ம செய்ய வேண்டிய பெரிய கிரியை என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் மற்ற கிரியைகள்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது கூட சேர்ந்து செய்யணும் போல, அவர் செய்தது மட்டும் பத்தாது, சிலுவையில அவர் செய்ததோட நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி ஏதாவது செஞ்சாதான் நடக்கும். சோ இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த கிரியை பண்ணலாமா, அந்த கிரியை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கிரியை என்ன தெரியுமா? இயேசுவே சொல்றார் யோவான் 6, தேவனை கேட்ட கிரியை என்னது? அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிப்பதுதான். வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட்? இட் இஸ் டு பிலீவ் த சன் whom he has sent. அந்த வசனத்தை வாசிச்சிருவோம். யோவான் 6வது அதிகாரத்துல வரும். The Gospel according to John. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 28-29 வாசிங்க சிஸ்டர். John chapter 6 verses 28 and 29. நம்ம என்ன கிரியை செய்ய வேண்டும்? What is the work that we should do? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எதை செய்யலாம், எதை செஞ்சா ஆண்டவர் எனக்கு இது செய்வார், இதை செஞ்சா ஆண்டவர் எனக்கு இது செய்வாரா, இல்ல இந்த வேலையை செஞ்சா நான் ஆண்டவர் எனக்கு அதை செய்வாரா, இல்ல நான் ஆண்டவருக்காக எதாவது செஞ்சா அவர் எனக்கு ஏதாவது செய்வாரா? So it is more like எப்படி சொல்ல என்ன நினைக்கிறாங்க, நான் ஏதோ ஒன்று செய்யணும், அப்ப அவரு திரும்ப செய்வார். ஒரு பார்ட்டர் சிஸ்டம்னா பண்ட மாற்ற மாதிரி, நான் ஒண்ணு கொடுத்தா அவர் ஒண்ணு கொடுப்பார். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம என்ன செய்தாலும் அவர் செய்ததுக்கு நிகராகாது. ஹல்லேலூயா. whatever we do, it cannot equal the work of Calvary. சோ இயேசுட்டையும் கேட்கறாங்க. வாசிங்க சிஸ்டர். யோவான் 6:28 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுக்கேற்ற கிரியை, நல்லா கவனிங்க, தேவனுக்கேற்ற கிரியை. What shall we do that we may work the works of God? How many of you want to do the works of God? எத்தனை பேருக்கு தேவனுக்கேற்ற கிரியை செய்யணும்னு ஆசையா இருக்கு? உங்களுக்காக இந்த வசனம்.
the works of God. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற கிரியைனா தேவன் எதிர்பார்க்கிற கிரியைகள் நம்ம செய்யக்கூடாது. ஏதாவது போயிட்டு இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோம், அவர் சொல்லாதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனையே. தேவனுக்கு ஏற்ற கிரியை, அவர் எதிர்பார்க்கிற கிரியை. இப்போ நான் வந்து ஒரு வேலை, எனக்கு கீழே 2-3 பேர் வேலைக்கு வச்சிருக்கேன், நான் சொல்றதை அவங்க செய்யணும். அவங்களே இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சுட்டு கூடாது. வேலை செய்யறவங்களாம் கரெக்டா? நீங்க வேலைக்கு 4 பேர் வச்சிருக்கீங்க, அவங்க பாட்டு காலையிலே வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்க வந்து கேட்குறீங்க என்ன பண்றேன்னா, வேலை செய்யறோம். என்ன வேலை செய்யற? எங்களுக்கு மனசு தோணதெல்லாம் செய்யறோம் பாஸ். நீங்க ஐயோ உனக்கு மனசு தோணதெல்லாம் நீ செய்யக்கூடாது, நான் சொல்றதா நீ செய்யணும். அதுக்குதான் நான் என்ன கொடுக்குறேன், உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். அதுதான் ஆண்டவர்னு சொல்றாரு. உனக்கு தோணுது அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத, நான் என்ன சொல்றேன் அதை செய்கின்றார். இயேசுவே சொல்றாருல்ல, பிதா என்ன எனக்கு காண்பிக்கிறாரோ அதுதான் நான் செய்யறேன்றார். இயேசுவே அப்படிதான் ஆபரேட் பண்ணாரு, இயேசுவே அப்படிதான் வாழ்ந்தார். பிதா காண்பிக்கிறதா அவரும் செய்வார். சோ இங்க இயேசு கிட்ட வந்து கேட்கறாங்க, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி என்ன கேட்கறாங்க? தேவனுக்கு ஏற்ற கிரியைனா என்னது, அதை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம் வாசிங்க, 29 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. The best work and the most pleasing work to God. ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுற ஒரு கிரியை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கிரியை என்ன தெரியுமா? இதுதான், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. சொல்லுங்க, பிலீவிங் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவர் அனுப்பின, பிதா அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்று யார் சொல்றார்? இயேசுவே சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய நோக்கம் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? இயேசுவை விசுவாசிப்பதும், இயேசு நமக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை விசுவாசிப்பதும் தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். அதுதான் போக்கஸா இருக்கணும். இதை வந்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம வந்து எப்பவுமே வந்து கிரியை அப்படின்னோட நம்ம மனசுல என்ன வருது? ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு தான் வருதுல்ல. ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும் பிரதர், அப்படிதானே தோணுது. ஒர்க்னானே என்னங்க? ஒர்க்னானது ஏதோ செய்யணும். சம் கைண்ட் ஆஃப் மேனுவல் லேபர், சம் கைண்ட் ஆஃப் எஃபர்ட், சம் கைண்ட் ஆஃப் பிசிக்கல், இது மாதிரி இருக்கணும். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் கிரியை அப்படின்னு நான் சொல்றது என்னது? விசுவாசத்தை தான். விசுவாசத்தையே அவர் கிரியைன்னு தான் சொல்றாரு. எந்த விசுவாசத்தை அவர் கிரியைன்றாரு? அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறது ஒரு பெரிய கிரியையாகும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இந்த கிரியை செய்வது ரொம்ப கடினமாக இருக்கிறது நமக்கு. கரெக்டா? பிலீவ் பண்ணுன்னு சொன்னா என்ன, எப்படி இருக்குது? ரொம்ப கடினமா இருக்குல்ல. ஏதாவது செய்ய சொல்லுங்க பிரதர், செஞ்சிடறேன் பிரதர். ஆனா என்னால எப்படி பிலீவ் எல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது செய்ய சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லுங்க, அதை நான் பண்ணிடுறேன். ஏன்னா நம்மளோட மனசு, நம்மளோட இதெல்லாம் அப்படிதான் ப்ரோக்ராம் ஆயிருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல விசுவாசிக்க கத்துக்கணும். சொல்லுங்க, முதல்ல விசுவாசிக்க கத்துக்கோ. ஹல்லேலூயா. ஸ்டார்ட் டு பிலீவ், லேர்ன் டு பிலீவ். ஹல்லேலூயா. லேர்ன் டு பிலீவ், because that is the work of God. Believing in Jesus is the work of God. இயேசுவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். சோ விசுவாசிப்பது. வாங்க டக்குன்னு இப்ப கலாத்தியர் 3 வந்தீங்கன்னா, இப்ப வந்து கிறிஸ்து சாபமானார். கலாத்தியர் 3:13, கிறிஸ்து சாபமானார். Christ has redeemed us from the curse of the law. கிறிஸ்து நம்மை நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்ன பண்ணார்? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எப்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார்? முதல்ல இதை விசுவாசிங்க. சொல்லுங்க, first you need to start believing that he has redeemed you from the curse. ஆமென். அதை நம்ம முதல்ல விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? எல்லா சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி, நம்மளை விடுதலை ஆக்கிட்டு, இப்ப சாபம் போயிருச்சு இல்ல, சாபத்துக்கு பதிலாக வேற ஏதாவது கொண்டு வரணும்ல. இப்போ கரெக்டா? இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னா இன்னொன்னு கொண்டு வரணும். அந்த இடத்த வேக்யூமா விடக்கூடாது, அந்த இடத்த வந்து ஃப்ரீயா விடக்கூடாது. வேக்யூம், it should not, there should not be an emptiness there. Once the curse is lifted, something else has to come and fill it. Hallelujah. So கிறிஸ்து சாபமாயிட்டார். நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டாரு. அவருடைய சரீரத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார். சாபம், பாவம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார். இப்ப எதை அதுக்கு பதிலாக கொண்டு வராரு? சாபம் போயிருச்சு, பாவம் போயிருச்சு. இப்ப எதை கொண்டு வராரு உள்ள? அடுத்த வசனம் வாசிங்க, 14வது வசனம், 14th verse வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமான பாட்டு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி. புறஜாதிகள் என்றால் நம்மை தான் அது குறிக்கிறது. ஏன்னா யூதர்கள், புறஜாதிகள் அப்படின்னு 2 இதை யூஸ் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் இருப்பாங்க. யூதர்கள்னா பிசிக்கல் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரஹாமோடைய அந்த என்னது, அந்த பிசிக்கலா டிசெண்டன்ஸ், அவருடைய வம்சத்துல வளர்ந்தவங்க, அவங்களதான் யூதர்கள்ன்றாங்கல்ல. புறஜாதிகள்னா மற்றவர்கள் எல்லாம். சோ நம்ம மேல ஆபிரஹாமோட ஆசீர்வாதம்,
அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வரும்படி இப்படி கிறிஸ்து செய்தார். ஆமென். சோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் the blessing of Abraham is now come upon us. இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மேல் வந்தது. சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. சோ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன, இது நமக்கு என்ன பண்ணுது, இதனால நமக்கு என்ன நன்மை உண்டாகுது, இதெல்லாம் நம்ம வரப்போற நாட்கள்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல இந்த பிளெஸிங்னா என்னன்றதை பார்த்துருவோம். வாட் இஸ் பிளெஸிங்? பிளெஸிங்னா என்னது? சரிங்களா? பிளெஸிங் பாத்துறோம். இந்த பிளெஸிங்ன்ற வார்த்தை முதல் முறையா ஆண்டவர் எங்க யூஸ் பண்றாரு அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. போடுங்க, குயிக்கா போடுங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 1 ஆதியாகமம் 1:22 போடுங்க. ஆதியாகமம் 1:22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். அடுத்த 23. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. 5வது நாள். ஓகே, 5வது நாள்ல தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த 21வது வசனத்துல இருந்து எல்லாம் வாசிச்சீங்கன்னா தெரியும். தேவன் 20ல இருந்து வாசிச்சீங்கன்னா தெரியும். 5வது நாள் தேவன் சமுத்திரத்தின் மச்சங்கள், அப்புறம் பறவைகள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்குறார். 22வது வசனத்துல வை விஜய், 22nd வைங்க. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவைகளை ஆசீர்வதிக்கிறார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஃப் த வேர்ட் பிளெஸிங் இன் த பைபிள். வேதத்துல முதல் முறையாக ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தை எங்க வருதுன்னா, ஆதியாகமம் 1:22 வருது. இங்க எதை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. தேவன் எவைகளை பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், இதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். He is blessing his creation. ஆண்டவர் உண்டாக்கினதை அவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள். So they have to be fruitful, they have to multiply and they have to fill. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை அண்ட் ஃபில். சரிங்களா? பலுகி பெருகி நிரப்பு. இத அவர் உண்டாக்கின அந்த இது சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், ஹிஸ் கிரியேஷன்ஸ், கிரீச்சர்ஸ், அதை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது ஆசீர்வாதம் என்ற வார்த்தை எங்க வருதுன்னா, ரொம்ப முக்கியமான இடத்துல வருது. எங்க வருது பாத்தீங்கன்னா, 27-28 வாசிங்க சிஸ்டர். அதே ஆதியாகமம் 1:27-28 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Hallelujah. The first thing that God did after creating man, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின பிறகு செய்த முதல் காரியம் இதுதான். 27வது வசனத்துல ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார் என்ற அந்த ரெக்கார்டு இருக்கு. 27வது வசனத்துல தன்னுடைய சாயல, தன்னுடைய ரூபத்துல மனுஷியும் உண்டாக்குறார். He is creating mankind. 28வது வசனத்துல அவனை உண்டாக்கின பிறகு மனுஷன், the mankind, இது mankind அப்படின்னுவாங்க. இது எங்க வருது இந்த mankind என்ற வார்த்தைனா, ஆதியாகமம் 5 எடுத்துக்கோங்க. ஜெனிசிஸ் 5 இங்க வாங்க. ஆதியாகமம் 5:1-2 வாசிங்க சிஸ்டர். 1-2 வாசிங்க. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். இங்கிலீஷ்ல mankind. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களுக்கு கொடுத்த பேர் என்னது? mankind, மனுஷர். ஹல்லேலூயா. சோ திரும்ப ஆதியாகமம் 28 போட்டுருப்போம் தம்பி. ஆதியாகமம் 28. சோ மனுஷரை சிருஷ்டித்த பிறகு அவர் செய்த முதல் வேலை அவர்களை ஆசீர்வதிக்கிறது. The first thing that God did to mankind is to bless them. The very first work of God is to bless them. Hallelujah. அவர்களை உண்டாக்கி ஆசீர்வதித்தார். என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்கான அர்த்தத்தை கொடுக்குது. What did he mention and bless them? That brings and gives the meaning to the word blessing. Hallelujah. என்ன சொல்லி ஆசீர்வதித்தாரோ அதுதான் அதுக்கு அர்த்தத்தை கொடுக்குது. ஆக்சுவலா என்ன சொன்னாரு? பலுகி பெருகி நிரப்பி, பூமி விட்டுருங்க, நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில், சப்டியூ, ஹேவ் டொமினியன். 5 காரியம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்குள்ள இதுதான் வருது. பிளெஸிங்னா இதெல்லாம் இதுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கு. ஹல்லேலூயா. என்ன பண்ணும்? ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. யூ ஹேவ் டு பி ஃப்ரூட்ஃபுல். பலுகி பெருகி
அடுத்தது நிரப்பணும், எல்லாம் நிரம்பணும், காலியா இருக்கிறதெல்லாம் நிரம்பணும். பழுகி பெருமினோடனே காலியா இருக்கிறதெல்லாம் நிரம்பிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சப்டியூ பண்ணணும், எல்லாத்தையும் கீழ்படுத்தணும். நிறைய ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த நிறைய ஆயிடுச்சு பாத்தீங்களா, எல்லாத்தையும் கீழ்படுத்தணும். கீழ்படுத்தி அதன் மேல ஆளுகையை கொண்டு வரணும், டொமினியன். இதுதான் ஆசீர்வாதம் செய்கிற வேலைகள். இதுதான் ஆசீர்வாதம் செய்யுது. நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது என்ன டக்குன்னு அவங்களுக்கு மைண்ட்ல வருதுன்னா, ஆமா இவர் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறார். ஏன் அவர் ஆசீர்வாதமா இருக்கிறாருன்னு சொல்றீங்கன்னா, உடனே இல்ல பிரதர், நல்ல பெரிய வீடு கட்டிட்டார் பிரதர், பெரிய கார் வச்சிருக்காரு பிரதர். கரெக்டா இல்லையா? அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க பிரதர். கரெக்டா இல்லையா? கையில ஃபுல்லா அந்த வீட்டு அம்மா கையில ஃபுல்லா இங்க இருந்து இங்க வரைக்கும் கோல்டுலயே பேங்கிள்ஸ் போட்டிருக்கு பிரதர், நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறார் அப்படின்றான் இல்ல. சோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆசீர்வாதம் என்றால் அது ஒரு பொருளை சார்ந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனா பைபிள் ஆசீர்வாதத்தை அப்படி டிஃபைன் பண்ணவே இல்லை. The Bible does not define blessing like that. Hallelujah. அதனாலதான் உலகத்துல ஒருத்தன் வீடு கட்டிட்டானோன்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்வாங்க. சரிங்களா? ஆக்சுவலா அது என்டையர்லி அவர் சொல்றது கரெக்ட் கிடையாது. அவர் சொல்றது முழுசா கரெக்ட் கிடையாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஒரு கார் வாங்கணும், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்வாங்க. ஒரு குழந்தை பிறந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னா. சோ ஏதாவது ஒரு பொருளோ ஒரு நல்ல காரியமோ ஏதோ ஒன்று நடந்த உடனே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். சோ அந்த ஆசீர்வாதம்ன்றத ஒரு பர்டிகுலர் ஒரு பொருளோட, ஒரு சம்பவத்தோட, ஒரு காரியத்தோட இணைத்து வச்சிருப்பாங்க. சோ அதுதான் ஆசீர்வாதம்வாங்க. எத்தனை பேர் புரியுது? அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் அறியாதவங்க நிறைய பேர் வீடு கட்டி இருக்கிறாங்க. கர்த்தர் அறியாதவங்க நிறைய பெரிய பெரிய கார்லாம் வச்சிருக்காங்க. கர்த்தர் அறியாதவங்க நிறைய தங்கம் வைரம் எல்லாம் வச்சிருக்காங்க. கர்த்தர் அறியாதவங்களோட பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் ஃபாரின்ல எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. சோ அதெல்லாம் எப்படி நீங்க பாப்பீங்க? புரியுதுங்களா? சோ நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையில நிறைய குழப்பம் இருக்கு. அவங்க நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. அதனாலதான் சில பேர்லாம் டோட்டலா இதுக்கு அகேன்ஸ்டாவே இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன இதெல்லாம் முக்கியம் இல்ல, இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் முக்கியம் இல்ல. உலக ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடு முக்கியம் இல்ல, இந்த கார் முக்கியம் இல்ல, இந்த தங்கம் முக்கியம் இல்ல, இந்த செல்வம் முக்கியம் இல்ல அப்படின்வாங்க. உலக ஆசீர்வாதங்கள் முக்கியம் இல்ல. சோ ஆனா ஆசீர்வாதம்னா எக்ஸாக்ட்லி அதை இங்க சொல்லவே இல்லை. நல்லா புரிச்சுக்கோங்க. அதை இங்க சொல்லவே இல்லை. சரி, நல்லா கவனிங்க. நீங்க ஆதாம் ஏவாளுடைய கிரியேஷன், அதாவது அந்த கிரியேஷன் ஆஃப் மேன்கைண்ட் எடுத்து படிச்சீங்கன்னா, 27வது வசனத்துலதான் அவனை உண்டாக்குறாரு ஆண்டவர்ல. ஆதியாகமம் 1:27 தான் உண்டாக்குறாரு. ஆனா 27வது வசனத்துக்கு முன்பதாகவே என்னென்ன தேவையோ, பூமியில மனுஷன் வாழ்வதற்கு என்ன தேவையோ சகலத்தையும் உண்டாக்கிட்டார். கரெக்டா? எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி தேர். ஆனாலும் இங்க உண்டாக்கிட்டு அவனை ஆசீர்வதிச்சுன்றார். அப்பதான் ஏற்கனவே இருக்குது இல்ல. இப்ப பொருள் தான் ஆசீர்வாதம் என்றார். நல்லா கவனிங்க. இஃப் சம்திங் a material thing is the blessing, ஒரு பொருளோ ஒரு காரியமோ தான் ஆசீர்வாதம் என்றால், ஆண்டவர் ஆதாமை ஆசீர்வதித்தார் வார்த்தையை எழுதியிருக்க கூடாது. ஆனா எல்லாத்தையும் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு. ஏற்கனவே ரெடியா தான் இருக்குதாங்க. இங்க கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆதாமுக்கு. எவ்ரிதிங் இஸ் இன் பிளேஸ். வாட் எவர் he needs is in place. Hallelujah. For his living God has already created. ஆனா அதெல்லாம் வைத்துட்டு இப்ப ஆதாமை வச்சு அவனை ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன ஆசீர்வதிக்கிறார்? பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். மனுக்குலத்தை, மனுஷரை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ரியலி பிளெஸ்ஸிங்னா என்னது? பிளெஸ்ஸிங்னா என்னன்னா அது ஒரு டிவைன் எபிலிட்டி ஆர் டிவைன் பவர். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு திராணின்னு சொல்லலாம். இல்ல ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ஆதாம் ஏவாள் மனுஷர், மனுக்குலம், இந்த மேன்கைண்டுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த டிவைன் எபிலிட்டி என்ன, அந்த திராணி என்ன, அந்த தெய்வீக திராணி என்னவென்று நீங்க பாத்தீங்கன்னா, பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் ஒரு டிவைன் எபிலிட்டியை கொடுக்கிறார் அவங்களுக்குள்ள. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இட் இஸ் சம்திங் தட் வில் ஹெல்ப் them to have dominion. ஆசீர்வாதம் என்றால் என்னன்னா, அது ஒரு எபிலிட்டி, அது ஒரு திராணி. அது அவர்களை என்ன பண்ண வைக்குது? ஆளுகை செய்ய வைக்கிறது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இட் ஹெல்ப்ஸ் யூ டு ஹேவ் டொமினியன். அதுதான் ஆசீர்வாதம்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் மேலாக இருப்பீங்க.
நீ வாளாகாமல் தலையா இருப்பாய், கீழாகாமல் மேலா இருப்பாய் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. கேட்டிருக்கீங்களா? நம்ம எல்லா மீட்டிங் முடிவுலையும் அதை சொல்லுவோம். எங்க வருது அது? உபாமம் 28 வருது, 14வது வசனத்துல வருது. நீ வாளாகாம தலையா இருப்பாய், கீழாகாமல் மேலாக இருப்பாய். அது என்னது? இட் இஸ் டாக்கிங் அபவுட் டொமினியன், இட் இஸ் டாக்கிங் அபவுட் அத்தாரிட்டி. எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஆளுகை இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பீங்க, எதுவும் உங்களை அடிமைப்படுத்தாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நத்திங் வில் ஓவர் பவர் யூ, யூ வில் ஹேவ் கம்ப்ளீட் கமாண்ட் ஓவர் எவ்ரிதிங். ஆசீர்வாதத்துல வாழ ஆரம்பிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? சிம்பிளா சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து ஒரு இது ஏன்னா இந்த ஆசீர்வாதம் பெரிய டாபிக்ங்க, இந்த ஒரு மீட்டிங் எல்லாம் முடியாது, இன்னும் பல வாரம் நான் அதை பேச போறேன். ஆனா ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு வந்துருச்சுன்னா வாழ்க்கையே மாறிடும். ஆமீன். பாருங்க, ஒரு இடத்துல இயேசு வந்து ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு, ஆனா அதை எதை அசோசியேட் பண்ணி பேசுறாரு பாருங்க. வாங்க, லூக்கா 13, நிறைய நேரம் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நான், நிறைய பேருக்கு தெரியும் இது, நான் திரும்ப ஒரு வாட்டி பார்ப்போம். லூக்கா 13 பாத்தீங்கன்னா 10ல இருந்து வாசிங்க. இயேசு வந்து ஒரு லூக்கா 13 10ல இருந்து வாசிங்க. இயேசு வந்து ஒரு இதுல இருக்கிறாரு, யூத ஜப ஆலயத்துல இருக்கிறாரு. ஓய்வு நாள்ல இயேசு வந்து அங்க என்ன பண்றாரு? பிரசங்கித்துக் கொண்டிருக்காரு. He is teaching in a synagogue on the Sabbath day. வாசிங்க சிஸ்டர். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவளை தொட்டுறாரு. அந்த ஸ்ரீ 18 வருஷமா நிமிர முடியாம இருந்துச்சு, உடனே சுகமாயிருச்சு. ஆமென். அடுத்து குயிக்கா படிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 16வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். சாத்தான் ஆபிரகாமின் குமாரத்தியை 18 வருஷமாக கட்டி வச்சிருக்கான். புரியுதுங்களா? அவர் என்ன, நம்ம என்ன வாசிச்சோம்? கலாத்தியர் 3:13. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், த பிளெஸிங், ஆசீர்வாதம், ஆபிரகாம் ஆசீர்வாதம். இதுல நம்ம நிறைய வரப்போற நாட்கள்ல இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் டீட்டெயிலா பார்ப்போம். சோ ஆசீர்வாதம் பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம் பிசாசுனால கட்டப்பட்டிருக்கான். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம் வந்து, ஒரு ஸ்திரீ வந்து பிசாசுனால கட்டப்பட்டிருக்கு. எப்படி கட்டியிருக்கான் பிசாசு அந்த அம்மாவை? வியாதிய வச்சு. சோ அந்த அம்மா மேல எது ஆளுகை செய்து கொண்டிருந்தது? வியாதி ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனா ஆசீர்வாதம்னா என்னது? நீங்க ஆளுகை செய்யணும், வியாதி உங்க மேல ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? Blessing means you should have dominion and not the sickness. வியாதியின் மேலையும் பலவீனங்கள் மேலையும் உங்களுக்கு ஆளுகை இருக்கணும், அது உங்களை ஆளக்கூடாது. அதுதான் இயேசுவோட பாயிண்ட். சோ அவர் என்ன சொல்றாரு? இந்த அம்மா ஆபிரகாமின் குமாரத்தி, இந்த அம்மா வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குமாரத்தி. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? வியாதியை வச்சு இந்த அம்மாவை என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆளுகை செய்து கொண்டிருக்கான், கட்டி வச்சிருக்கான். ஹல்லேலூயா. ஏன் இந்த அம்மாக்கு இந்த பிரச்சனை? ஏன்னா இந்த அம்மாக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, ஏமா நீ வியாதியில இருக்கிறது கர்த்தர் சித்தம் கிடையாதுமா, நீ எவனும் போதிக்கல அந்த அம்மாக்கு. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு எவனும் சொல்லல அந்த அம்மாக்கு, நீ ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் என்னது? நீ நீடித்த ஆயுளோட இருப்பாய், அது ஒரு ஆசீர்வாதம். யூ ஷல் பி பிளெஸ்ட் வித் லாங் லைஃப். ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல அதுவும் வருது. ஹல்லேலூயா. சோ நீ இந்த வியாதியில இருக்கக்கூடாதுமா, நீ சுகமா இருப்பதுதான் கர்த்தர் சித்தம்னு யாருமே இந்த அம்மாக்கு சொல்லி தரல. யூத ஜபாலயத்துக்கு போகுது, ஒவ்வொரு இதுக்கும் போகுது, ஒவ்வொரு சாபத்து டேக்கும் போகுது, ஓய்வு நாளும் போகுது. ஆனா யாருமே சொல்லல. இயேசுதான் வந்து சொல்றாரு, இந்த அம்மா ஆபிரகாமின் குமாரத்தி ஆகையால் இந்த அம்மா கட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே விடுதலை ஆக்குறார். இப்ப புரியுதுங்களா? அப்போ ஆசீர்வாதத்துல வாழ்வது என்றால் என்னது? To live in the blessing means to live in complete dominance. That means you are above sickness. சொல்லுங்க, வியாதி என்னை கட்டி வைக்க முடியாது, எனக்கு வியாதியின் மேல் ஆளுகை இருக்கிறது. என் சரீரம் வியாதிக்கு உட்பட்ட சரீரம் கிடையாது, என் சரீரம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறது. Hallelujah. My body is not subdued by sickness. My body is under the rulership of Jesus Christ, for I am under the blessing of the Lord. Hallelujah. Amen.
சோ வியாதியின் மேல உங்களுக்கு ஆளுகை இருக்கு. இது ஒரு ஆசீர்வாதம். வியாதியின் மேல் உங்களுக்கு கம்ப்ளீட் டொமினியன் யூ ஹேவ் ஓவர் த சிக்னஸ். உங்களுடைய வாழ்க்கையில சகல பகுதியிலும் உங்களுக்கு ஆளுகை இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்குது. இததான் அவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த blessing என்ற வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த blessing என்ற வேர்டு வந்து ஹீப்ரூல வந்து பாராக். The Hebrew word for blessing is called barak. Barak means to speak highly of one. ஒருத்தரை பத்தி என்ன பண்றது, ரொம்ப மேலாக பேசுகிறது. சோ ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் பற்றி பேசும் பொழுது ரொம்ப மேலாக பேசுகிறார். இஸ் டாக்கிங் வெரி ஹைலி ஆஃப் தம். இல்ல, ஆண்டவர் தான் உண்டாக்குறாரு அவங்கள, ஆண்டவர் தான் உண்டாக்குறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பழுகுவ, நீ பெருகுவ, நீ பூமியை நிரப்ப, கீழ்ப்படுத்துவ, ஆண்டு கொள்வாய். ஹல்லேலூயா. Though they were created by God, though they were a creation of God, God spoke very highly of them. God said, you will have dominion over the earth. ஆண்டவர்களால உண்டாக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர்களை பார்க்கும்போது எப்படி பேசுறாரு, எப்பா நீ வந்து எப்படி இருப்ப, எப்பவுமே அடிமையா இருப்ப அப்படின்னு சொல்லல பாருங்க. நீ வந்து பூமியில ஆளுகை செய்வாய் அப்படின்னாரு. அதுதான் டு ஸ்பீக் ஹைலி ஆஃப் ஒன் செல்ஃப். ஆமென். ஆசீர்வாதம் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திராணியை கொடுக்குது, திறமையை கொடுக்குது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 8:18. இதெல்லாம் இந்த இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். நம்ம டீட்டெயிலா வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து போவோம். நெக்ஸ்ட் இதுல இருந்து போவோம். வாசிங்க. நீதிமொழிகள் 10:22. Proverbs 10:22 வாசிங்க. 10:22 போடு விஜய், சாரி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கிடையாது. புரிஞ்சிருச்சீங்களா? The blessing of the Lord makes one rich. So what is not blessing? What is not the blessing? The riches is not the blessing. எத்தனை பேர் புரியுதுங்க? The riches இருக்குல்ல, நம்ம சொல்றோம்ல, அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தர் வீடு வாங்கிட்டாரு, பெருசா வீடு கட்டிட்டாரு, கார் வாங்கிட்டாருன்னு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. கிடையாது, கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். எது அதை கொண்டு வருது? இதுதான் நம்மளை நம்மளை குழப்பி வச்சுட்டாங்க எல்லாருமே. சரிங்களா? நமக்கு வீடை கொண்டு வருது, நமக்கு நம்மளுடைய பொருளாதார செழிப்பை கொண்டு வருது, நமக்கு சுகத்தை கொண்டு வருது, நமக்கு விடுதலை கொண்டு வருது. இது எல்லாத்தையும் கொண்டு வருது என்னது? கர்த்தரின் ஆசீர்வாதம். The blessing of the Lord brings health, it brings peace, it brings prosperity, it brings completeness, it brings abundance, it brings shalom. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொண்டு வருது? சமாதானத்தை கொண்டு வருது, நமக்கு செழிப்பை கொண்டு வருகிறது, நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது, நமக்கு முழுமையை கொண்டு வருது, நமக்கு நிறைவை கொண்டு வருகிறது, நமக்கு ஷாலோம் கொண்டு வருது. அது கொண்டு வருது கர்த்தரின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது இதை எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வருது உள்ள. இந்த திறமையை தான் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிறார். இந்த திறனை தான் ஆண்டவர் மனுஷனுக்கு கையில கொடுத்தார். நம்ம சில வசனங்களை வாசிப்போம். நான் வசனத்தை சொல்றேன். ஆண்டவர் வந்து மோசேயின் வழியாக பேசுற என்ன சொல்றாரு, நீ வந்து கானான் தேசத்துக்கு போயிட்டு நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிருந்து திராட்சை தோட்டங்கள் எல்லாம் நடப்பித்து நல்ல செழிப்பா இருக்கிற எல்லாம் நீ நிறைய காரியங்களை நீ செழிப்பார. அப்பொழுது நீ உன் இருதயத்துல என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. 17வது வசனத்துல போட்டிருக்கல, என்னுடைய 17வது வசனம் போடுங்க. என்னுடைய பலத்தினால வாசிங்க சிஸ்டர். 17வது என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. இதெல்லாம் நான் உனக்கு செய்ய போறேன். இதெல்லாம் நீ உன் வாழ்க்கையில நீ செய்யும் பொழுது நான் செஞ்ச நீ நினைக்காம எதை நினைச்சு பார்க்கணுமா? அடுத்தது டக்குன்னு 18வது வருஷம் வந்தீங்கன்னா, அவர் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையின் உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். The Lord my God is giving me the power to get wealth. Hallelujah. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அதற்கான பலத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு யாருமே ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஐஸ்வர்யம் யாருக்கும் வேண்டாமா? யாருக்கும் வேண்டாம் போலயா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறேன்றார் அவர்.
சரிங்களா? இதை நான் சொல்லலைங்க, அவர் சொல்றாருங்க. நான் சொன்னா தப்பாயிடும். நான் சொன்னா தப்பாயிரும். சரிங்களா? அதனாலதான் நான் எதுவும் சொல்றது கிடையாது. பைபிள்ல இருக்கிறது சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அதனாலதான் நானா எதுவும் சொல்றது இல்லை. பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் வசனத்தை தான் கொடுக்குறேன். என் மீட்டிங் வந்தீங்கன்னா 100 வசனம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நானா சொல்லக்கூடாது எதுவுமே, ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு சொல்லிடணும். நீங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு யார் விரும்புறா? கர்த்தர். அவர் விரும்புறார். The blessing of the Lord will work in you and will lead you and motivate you and strengthen you and give you the power to create wealth. Hallelujah. The blessing of the Lord gives you the wisdom and the knowledge to create wealth. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஞானத்தையும் அறிவையும் உங்களுக்குள்ள வைத்து இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். Hallelujah. So இது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வருது. எத்தனை பேர் புரியுது? இப்போ இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா, இதை யாருமே உங்க இடத்துல இருந்து பிரிச்சு வெளியே கொண்டு போக முடியாது. இதுதான் குட் நியூஸ். குட் நியூஸ் இஸ் nobody can separate you from the blessing of the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? பணத்தை கூட எடுத்துட்டு போயிடலாம், ஆனா எதை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக முடியாது? ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டவர். ஏன்னா பணம் போயிடுச்சுன்னா கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறதுனால திரும்ப நான் விட்டதை பல மடங்கு நான் சம்பாதிச்சிருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இதுதான் இங்க ஹைலைட். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒண்ணு இழந்தோடனே இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க இழந்து போல. சில பேர் நீங்க இழந்து போயிருக்கலாம், சில காரியங்கள் இல்ல, சில பணங்களை இழந்து போயிருக்கலாம், சில பொருட்களை இழந்து போயிருக்கலாம், சில பேர் வீடுகளை கூட இழந்து போயிருக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க இழந்து போல. ஏன்னா இதை எல்லாவற்றையும் திரும்ப சம்பாதித்து கொள்வதற்கான திராணி பலன், அதுக்கு பேர் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. சோ நீங்க இழந்து போனது எல்லாத்தையும் நீங்க திரும்ப பல மடங்கு பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? நீங்க நினைக்க வேண்டாம், ஐயோ நான் இதை இழந்து போயிட்டேன் பிரதர், நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தேன் பிரதர், வீடு வச்சிருந்தேன், அது வச்சிருந்தேன், இது வச்சிருந்தேன் பிரதர், இன்னைக்கு எல்லாம் போயிருச்சு பிரதர், கடன்ல எல்லாம் போயிருச்சு பிரதர், இன்னைக்கு எந்த ஆசீர்வாதமா? கிடையாது, கிடையவே கிடையாது. அது ஒரு பொருள் தான், அதுதான் போயிருக்கு. ஆனா உங்களுக்குள்ள இருக்க ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இட் இஸ் ஸ்டில் இன்சைட் ஆஃப் யூ. இட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் இன்சைட் ஆஃப் யூ. அது உங்களுக்குள்ளதான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்காக இரவும் பகலும் வேலை செய்து கொண்டு. ஒரு தேவ மனுஷன் இப்படியே சொல்லுவார், the blessing of the Lord works for me even when I'm sleeping அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் ரொம்ப அழகா சொல்லுவார். The blessing of the Lord works for me even when I'm sleeping. நான் தூங்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பலத்தை கொண்டு கொடுக்கிறது. எதற்காக? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரும். நிறைய இடத்துல தேவ மனிதர்கள் இழந்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவார். ஏன் எல்லாம் திரும்ப வருது அவங்க வாழ்க்கைக்குள்ள? ஏன்னா ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையில வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆசீர்வாதம் வேலை செய்ய செய்ய இழந்து போனீங்கன்னா திரும்ப உங்களுக்கு பல மடங்கு திரும்ப வரும் எல்லாம். அதை தான் நீங்க விசுவாசிக்கணும். வாட் எவர் ஐ ஹவ் லாஸ்ட் ஐ வில் ரிசீவ் இட் பேக் டபுள் ஃபோல்ட். நான் இழந்து போனதை விட நான் திரும்ப பெறுவது ரெட்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். ஹல்லேலூயா. பிகாஸ் ஐ எம் a blessed generation. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஐ எம் a blessed generation. ஐ எம் a highly favored generation. நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறேன். நான் மிகவும் தயவு பெற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. glory be to God. ஆமென். சோ நீங்க என்னைக்குமே கவலைப்படக்கூடாது, ஐயோ இது போயிருச்சே அது போயிருச்சே. கிடையாது, கிடையவே கிடையாது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன ஆகும்? எல்லாத்தையும் நீங்க திரும்ப எடுத்துக்கலாம். கலாத்தியர் 3 எடுத்துப்போம். திரும்ப நம்ம சில வசனங்களை வாசிப்போம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. யாரெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாம்? நம்ம என்ன வாசிச்சோம்? கலாத்தியர் 3:14 ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நம்மேல் வரும்படி. சோ இப்ப யாரெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளா? நல்லா கவனிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாச மார்க்கத்தார்கள். Those who are of faith, those who believe in Jesus are called children of faith or the sons of faith. விசுவாச மார்க்கத்தார்கள் அவர்கள் யாரோட பிள்ளைகளா இருக்கிறார்களாம்? ஆபிரகாமின் பிள்ளைகள். You are called the sons of Abraham. Hallelujah. Those who are of faith are called the sons of Abraham. இன்னைக்கு எத்தனை விசுவாச மார்க்கத்தார் இருக்கிறீங்க? இந்த மீட்டிங்ல 26 பேர் உட்கார்ந்திருக்கீங்க. என்னையும் சேர்த்து சொல்றேன். ஹல்லேலூயா, ஆமென். இங்க இருக்கவங்க எல்லாருமே விசுவாச மார்க்கத்தார் தான்.
ஹல்லேலூயா. பிரதர் நான் இருக்கிறேனா பிரதர் அப்படின்னு தனியாலாம் கேட்க, கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க பிரதர், நான் இருக்கனா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க பிரதர். கேட்டு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க விசுவாசிக்கிறீங்க இயேசுவை, நீங்க விசுவாச மார்க்கத்தார் தான். இல்ல நான் வேற தனியா கேட்டு சொல்லணுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. அது நிறைய நிறைய இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். நமக்கு ஏற்கனவே இருக்கிறதே நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. இல்லைன்னா யார்கிட்டயே போய் கேட்கறது, ஏதோ ஊழியக்காட்ட போய் பிரதர் ஜோம் பண்ணுங்க பிரதர், கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும்னு ஜோம் பண்ணுங்க பிரதர். கர்த்தர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். வாசிங்க கலாத்தியர் 3:7 வாசிங்க, திரும்ப வாசிங்க சிஸ்டர். வாசிங்க திரும்ப 7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். அடுத்தது வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அதாவது ஆபிரகாம் என்ற வருஷம் பல ஆயிரம் வருஷம், thousands of years before ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் வாழ்ந்தாரு. அந்த மனுஷன்ட்டே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாராம், உனக்குள் பல ஆயிரம் வருஷம் கழிச்சு ஒரு ஜனம் இருக்கும், அதே நம்மளை பத்தி தான் சொல்லியிருக்கு. God foreseeing. எவ்வளவு அருமையான ஆண்டவர்ல. ஆபிரகாம்கிட்ட பேசும்போதே ஆண்டவர் யாரை பார்த்துட்டாரு? கிரண் பாலை பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட பேசும்போதே ஆண்டவர் யாரை பார்த்துட்டாரு? சிஸ்டர் விஜயை பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. God foreseeing. மேலும் தேவன் விசுவாசத்தினால புறஜாதிகளை நீதிமான்களாக்கு என்று வேதம் முன்னாக கண்டு, இதெல்லாம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை முன்னறிவித்து. இன்னைக்கு நாம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எப்ப முடிவு பண்ணார் ஆண்டவர்? ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லுங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. என்னுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் முன்னே கண்டு. எப்ப பார்த்தாருங்க? நேத்து பார்க்கல, முந்தா நேத்து பார்க்கல. எப்ப பார்த்தாராம்? இத ஆபிரகாம் அழைக்கும் போதே பார்த்துட்டாராம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? பிளெஸிங்காக நீங்க வந்து கதறவே கூடாது. ஆக்சுவலா பிளெஸிங் ஆண்டவரே ஆசீர்வதிங்க கதறவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜோம் பண்றது இதுக்குதான் ஜோம் பண்றோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எப்படியாவது ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, கெஞ்சுற ஆண்டவரே, கொஞ்சமாச்சும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பயலுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு ஒண்ணும் தரமாட்டீங்க ஆண்டவரே. கிடையாது. ஆண்டவர் உங்களை ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை ஆசீர்வதித்தார் என்பதை முன்னாக கண்டு God foresaw your blessing. ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமுக்கு சொல்றார், உன் மூலமாக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் அழைக்கும் பொழுது இந்திய தேசத்தையும் அவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஸ்ரீலங்காவை ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அரேபியா எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சாரு. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது எல்லா உலகத்துல இருக்க எல்லா தேசத்தையும் ஆசீர்வதிச்சாரு. உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. அடுத்தது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க 9வது வசனம். இதை நீங்க நம்ப முடியாத உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமென். வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார். யார் விசுவாச மார்க்கத்தார்? சொல்லுங்க. நான் தான். சொல்லுங்க, உங்க மேல கை சொல்லுங்க. நான் தான் விசுவாச மார்க்கத்தார். விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I am blessed along with believing Abraham. Along with then those who are faith are blessed with belief. Blessed with along with அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோட இப்போ சொல்றோம்ல, இது எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு, இங்க கல்யாண விருந்து போயிட்டு இருக்கு, பந்தி போட்டாங்க. நீங்க போறீங்க, சாப்பிட போறீங்க, உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவரும் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரே பந்தியில சாப்பிடுங்க. நல்லா கவனிங்க, எல்லாம் ஒரே பந்தியில சாப்பிடுங்க. லைனா போட்டு வராங்க, எல்லாருக்கும் ஒரே மட்டன் பிரியாணி தான். இங்க போட்ட மட்டன் பிரியாணி தான் அங்கேயும் வருது. சோ அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வெளியே போய் சொல்றாரு, நீங்க பாத்தீங்களா அவர் கிரண் பால் பிரதரை பாத்தீங்களா அப்படின்னா அவர் சொல்ற, ஆமா ஐ saw him, நான் பார்த்தேனே, he was eating along with me. புரிஞ்சிருச்சுங்களா? அவர் என்னோட சேர்ந்துதான் ஒரே பந்தியில தான் சாப்பிட்டார், along with me. அப்படின்னா நான் தனியா ஏதாவது சாப்பிட்டு இருப்பேன் ஸ்பெஷலா? கிடையாது. அவர் என்ன மட்டன் பிரியாணி சாப்பிட்டாரோ அதுதான் நானும் சாப்பிட்டேன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இப்போ ஹல்லேலூயா. இதுதான் வந்து சொல்றாரு கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதெல்லாம் இப்ப யாருக்கு வந்து பலிக்குமா? விசுவாச மார்க்கத்தாரே. விசுவாச மார்க்கத்தாருன்னு சொல்லாதீங்க, எனக்குன்னு சொல்லுங்க. இப்போ எனக்குன்னு சொல்லுங்க, பர்சனலைஸ் இட். எனக்கு ஆபிரகாமுக்கு சொன்னதெல்லாம் இப்ப எனக்கு பொருந்தும். சொல்லுங்க, எனக்கு பொருந்தும். ஹல்லேலூயா. ஆமென்.
Whatever he spoke to Abraham, whatever he spoke to Isaac, whatever he spoke to Jacob, whatever he spoke to the nation of Israel, now it is for me. அது இப்ப எனக்கு பொருந்தும். சொல்லுங்க, எனக்கு விசுவாச மார்க்கத்தான எனக்கு, இயேசுவை விசுவாசிக்கிற எனக்கு, ரட்சிக்கப்பட்ட எனக்கு, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட எனக்கு பொருந்தும் அது. இதுதான் சொல்றாரு. Blessed with believing Abraham. ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமோட வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க, ஈசாக்கோட வாழ்க்கையை பாக்குறீங்க, யாக்கோபோட வாழ்க்கையை பாக்குறீங்க, யோசேப்போட வாழ்க்கையை பாக்குறீங்க. எப்படி ஒண்ணும் இல்லாதவர்கள் பெரிய சீமானாக மாறினார்கள், எப்படி ராஜாக்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றினார் என்பதை பார்க்கிறீங்க. ஆடு மேய்த்த தாவீதை பாக்குறீங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம் ராஜாவாயிட்டான் பாக்குறீங்க. அப்ப அது உங்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருப்பீங்க? நீங்களும் அவர்களை போலதான் இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு இன்னைக்கு. You are blessed with believing Abraham. விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are blessed with him. Hallelujah. Amen. அவருக்கு என்னெல்லாம் அவர் வாக்கு பண்ணி சொன்னாரோ அது எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பொருந்தும். Hallelujah. Thank you Jesus. அதுல சில ஆசீர்வாதங்கள் நம்ம வாசிப்போம், சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆசீர்வாதங்களை நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் 34:25. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், சமாதான உடன்படிக்கை. 25வது வசனம், சமாதான உடன்படிக்கை. சொல்லுங்க, God has made a covenant of peace with me. ஃபர்ஸ்ட் இதுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுலயே ஒரு டவுட் இருக்கு, ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறார் பிரதர். ஆமா, ஆண்டவர் தான் இதை பண்றாரு, ஆண்டவர் தான் அடிக்கிறார். ஆண்டவர் சமாதான உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல இதை பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டுல நிறைய நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன், ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னது? சமாதானம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் traits of the blessing of Abraham is shalom, சமாதானம். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோட சமாதானமா இருக்கிறாராம். சொல்லுங்க, ஆண்டவர் எப்பொழுதும் என் கூட சமாதானமா இருக்கு. ஏன் நம்மளுக்கு இந்த குழப்பம் வருது தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே, நல்லா கவனிங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே மைண்ட் எங்க போகுது? எங்க போகுது? கரெக்டா சொல்லுங்க. ஆண்டவர் தான் ஏதோ பண்ணி நம்மள காலை உடைக்கிறாரோ, ஆண்டவர் தான் நம்மள ஏதோ பண்றாரோ. கரெக்டா இல்லையா? நம்ம தேவையில்லாம போய் ஏதாவது இடத்துல காலை விடுறது. நம்மளும் சும்மா இருக்கிறது இல்ல, பாத்தீங்களா? நம்ம எங்கேயாவது போய் காலை விடுறது, ஏதாவது சாக்கடையில போய் காலை விட்டுட்டு ஆண்டவர் தான் காலை விட்டாரு சாக்கடைக்குள்ள. ஆமா, ஆண்டவருக்கு இதான் வேலை பாருங்க. என் காலை பிடிச்சி சாக்கடையில விடுறது தான் அவருக்கு வேலை இருக்கு. நம்ம என்னங்க, கரெக்டா இல்லையா? நம்ம ஏதாவது தேவையில்லாத வேலைலாம் பாத்துருது. சில நேரம் பாத்துருமா இல்லையா? நம்மளும் தேவையில்லாத வேலையா, நம்மளும் சில நேரம் ஆண்டவரோட பெரிய ஞானி ஆயிரும்ல. ஆண்டவரை எனக்கு தெரியும், ஆண்டவரே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆண்டவரே நானே பாத்துக்கிறேன், ஆண்டவரே நம்மளா ஏதாவது செய்யுது. அப்புறம் எங்கேயாவது போய் அடி வாங்கிட்டு பிரதர் ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறார் பிரதர், என்ன அடிச்சிட்டார் பிரதர். அவர் என்ன அடியாலாம் அவரு நம்மள அடிக்கிறதுக்கு? பாருங்க, இன்னொரு இடத்துல வருது பாருங்க, ரோமர் 5:1 போடுங்க. ரோமர் 5:1 போடுங்க. சமாதானத்தை பத்தி வருது. அதை பார்த்துட்டு திரும்ப 34 வரும். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Therefore we have peace with God. Therefore we are with peace with God. இன்னைக்கு எனக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு சமாதானம் இருக்குது. சொல்லுங்க, அவர் என் கூட சண்டை போடல. ஆண்டவர் ட்ரம்ப் கிடையாதுங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ட்ரம்ப் கிடையாது. சடன சமாதானம், அப்புறம் திருப்பி குண்டு போடுவாரு, அப்புறம் திருப்பி அவரே சமாதானம், அப்புறம் திருப்பி குண்டு போடுவாரு. ஆண்டவர் ட்ரம்ப் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் மூட மாத்திடுவார் போல, டக்குன்னு குண்டை போட்டுருவாரு, டம்மான்னு குண்டை போட்டு போயிடுவாரு, அப்புறம் சமாதானம் பண்ணுவாரு. கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கு நாம் தேவனோட சமாதானத்தோட இருக்கணும். there is eternal ceasefire. ட்ரம்ப் பண்ற சீஸ்வயர் கிடையாது. ட்ரம்ப் நீ சீஸ்வயர் நாளைக்கு டப்புனு பாம்பை போட்டு போயிடுவாரு. கிடையாது. ஆண்டவர் எப்பொழுதும் சமாதானத்தோட இருக்கிறார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. glory be to God. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக ஆண்டவரோட எப்பொழுதும் நான் ஒரு சமாதானமான நல் உறவில் இருக்கிறேன். through Jesus Christ, through his work of the cross, I always have peace with God. கிறிஸ்து எனக்காக சிலுவையில செய்த காரியத்தின் மூலமாக, கிரியின் மூலமாக நான் எப்பொழுதும் தேவனோட சமாதானத்தோட இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியம். ஏன்னா இது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், தேவனிடத்துல தைரியமா நம்ம போகவே மாட்டோம்.
இன்னைக்கு நிறைய பேர் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் முக்கியம் இல்ல பிரதர், இதெல்லாம் முக்கியம் இல்ல, இதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன். இதெல்லாம் முக்கியமே இல்ல பிரதர், இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ஜோம் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க பிரதர். நான் அமெரிக்காவுக்கு போகணுமா, அம்ஜிகாரிக்கு போகணுமா, நான் வீடு இது பண்ணுமா அது பண்ணுமா, சொல்லுங்க தீர்க்கதரிசனம் சொல்லுங்க அப்படின்றாங்க. சி அது வந்து ரொம்ப ஈஸி சொல்றது, சரிங்களா? நிறைய பேர் வந்து தீர்க்க தரிசனம் பெற்ற பிறகும் அதுக்கப்புறமும் ஆண்டவரை புரியாமல், நல்ல கவனிங்க, தீர்க்க தரிசனம் பெற்றுக்கொள்றாங்க. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற மாட்டேங்குது வாழ்க்கையில. ஏன் நிறைவேற மாட்டேங்குதுன்னா, ஆண்டவர் யாருன்னே தெரியல இன்னும். ஆண்டவர் யாருன்னு புரியலன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறதுல பிரச்சனை வருது. எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் யாருன்னு புரியலன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறதுல பிரச்சனை வரும். ஏன்னா ஆண்டவர் நல்லவர்னு புரிஞ்சாதானே தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளே உண்டாகுது. ஏன்னா என்ன நினைக்கிறோம் நம்ம எல்லாரும், தீர்க்க தரிசனம் வந்த உடனே அது பாட்டுக்கு நடந்தணும் போல கிடையாது. ஆண்டவர் நல்லவர்னு புரிஞ்சாதான் ஆண்டவரோட சேர்ந்து பயணித்து அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. When you receive a promise from God, you need to start walking with the promiser. நீங்க தேவனிடத்துல இருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வாக்கு பண்ணினவரோட சேர்ந்து நம்ம நடக்க வேண்டும். அவரோட சேர்ந்து பயணிக்கும் பொழுதுதான் வாக்குத்தத்தத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். வாக்கு தத்தம் வேற கிடையாது, வாக்கு 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 பண்ணினவர் வேற கிடையாது. வாக்கு தத்தமும் வாக்கு பண்ணினவரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். The promiser and the promise are together. It cannot be separated. Hallelujah. Amen. So அவரோட சேர்ந்து நடக்கும் பொழுதுதான் நடக்குது. So அவரோட எப்படி சேர்ந்து நடக்க முடியும்? அவர் என்னோட சமாதானமாக இருக்கிறார், he is always at peace with me தெரிஞ்சாதான் அவரோட சேர்ந்து நடக்க முடியும். Hallelujah. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதனாலதான் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் தான் பெற்று. நீங்க நல்லா போய் கவனிச்சு பாருங்க, பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறவங்க எல்லாம் போய் கவனிச்சு பாருங்களேன். பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறவங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. நான் ஒரு இது சொல்றேன். ஒருத்தர் வந்து யூடியூப்ல பேசுவாரு, சரிங்களா? அவர் என்ன பேசுவார்னா, எப்பவுமே என்ன பேசுவார்னா, உலகம் அழிய போகுது, அங்க குண்டு வருது போடுறான், இங்க குண்டு போகுது அப்படின்னு இப்படிதான் நெகட்டிவா தான் பேசிட்டே இருப்பாரு. அவர் ஃபுல்லா தான் பேசுவார் யூடியூப்ல, சரிங்களா? அவர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அன்னைக்கு அவரோட இன்டர்வியூ உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, பர்சனல் இன்டர்வியூ, 1-to-1 யார்ட்டையோ. அவர் சொல்றாரு, நான் ஆண்டவரோட ஃபேவரட் அப்படின்றாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் ஆண்டவரோட ஃபேவரட், நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு செய்வாருன்றாரு. அவரு யூடியூப்ல வேணா குண்டு போடுவாரு கண்டு அப்படின்னு பேசினாலும் அவரோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்கு பாருங்க. நான் ஆண்டவரோட ஃபேவரட்ன்றாரு. யூடியூப்ல இருக்கு அந்த வீடியோ. நான் ஆண்டவர் ரொம்ப செல்ல புள்ள, நான் என்ன கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு செய்வாருன்ற ஒரு கான்பிடன்ஸ்ல வாழ்றாரு அந்த மனுஷன். அவருடைய தியாலஜி தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, அவருடைய டாக்டர் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, கரடு முரடா இருக்குது. ஆனா அவர் ஆண்டவரோட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றோம், அவர் சொல்ற அந்த அவர் குண்டு போடுவார் கிண்டு போடுவான்னு கேட்டுட்டு நம்ம உட்காந்து பயந்துட்டு இருக்கோம். ஐயோ ஆண்டவர் குண்டு போடுறாரு, ஆண்டவர் அவர் தெளிவா இருக்கிறாரு, ஆண்டவர் என் மேல குண்டு போட மாட்டாரு. என்னங்க, அவர் தெளிவா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இப்படியே சொல்றாரு, எனக்கு நான் என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வார்னு அடிச்சு சொல்றாரு. அவர் மனுஷன் அடிச்சு சொல்றாரு, என்ன கேட்டாலும் செய்வாருங்க ஆண்டவர் அப்படின்றாரு. நான் கேட்டு பயந்துட்டு நான் அவரை பார்த்தா கேட்கலான்னு இருக்கேன். ஐயா சாமி, இதை சொல்லி கொடுங்க சாமி, ஆண்டவர் என்ன கேட்டா கொடுப்பான்னு சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு குண்டு போடுவார்னு சொல்லிட்டு இருக்காதீங்க சாமி. கடைசி காலம் வந்துருச்சு, குண்டு போடுவாரு அந்த போடுவாரு இதே சொல்லாதீங்க சாமி. அவருக்கு சொல்லலான்னு இருக்கேன். எனக்கு எங்கேயா பார்த்த அவரை, நீங்க ஆண்டவரோட நடக்கிற அந்த இதை சொல்லி கொடுங்கப்பா, அதுதான் முக்கியம். Hallelujah. Glory be to God. Amen. So பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறவங்க எல்லாம் போய் பாருங்க, ஆண்டவருடைய இதுல இருந்து ராஜ்யத்துல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என் மேல் பிரியமா இருக்கிறார், ஆண்டவர் என் மேல் கோபமா இல்லை, ஆண்டவர் என் கூட சமாதானமா இருக்கிறார்ன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க. அதனாலதான் பெரிய காரியங்களை அவங்களால செய்ய முடியுது. Without knowing that God is at peace with you, you can't do anything in your life. ஆண்டவர் என் கூட சமாதானமா இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஐ கேரண்டி அண்ட் டெல் யூ. கரெக்டா இல்லையாங்க? ஏன்னா எப்பவுமே இந்த நிச்சயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ஐயோ ஆண்டவர் தான் பண்ணிட்டார், ஆண்டவர் தான் இதை பண்ணிட்டார், ஆண்டவர் தான் இந்த இழப்பை கொண்டு வந்துட்டு, ஆண்டவர் தான் இந்த பிசினஸ் லாஸ் பண்ணிட்டார், ஏன்னா நான் ஏதோ பண்ணிட்டேன் அதான் இது நடந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கில்ட் கான்சியஸ்குள்ள போயிருவீங்க. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. குயிக்கா வந்துரும் எசேக்கியேல் 34க்கு குயிக்கா வந்துருங்க. திரும்ப எசேக்கியேல் 34 வாசிங்க, 25ல இருந்து 34-25ல இருந்து. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும்.
நல்ல கவனிங்க. ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழையை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவார், ஆசீர்வாத மழையை கொடுப்பார். நீங்க எப்பவுமே இதை நம்பணும். ஏற்ற காலத்துல எனக்கு தேவையான எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாத மழையை என் மேல் பெய்ய செய்வார். இதை நம்புங்க. முதல்ல ஏற்ற காலத்துல எனக்கு என்ன வரணுமோ வந்துருங்க. இதை நம்புங்க ஃபர்ஸ்ட். ஏற்ற காலத்துல, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறதுல, பிரசங்கில போட்டிருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வரணுமோ அது வந்துரும் சொல்லுங்க. எனக்கு என்ன வரணுமோ அது வந்துடும். இயேசு நாமத்துல எனக்கு வந்துடும். வாட் எவர் ஐ நீட் இன் திஸ் லைஃப் வில் கம் டு மீ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த ஆசீர்வாத மலையை அவர் ஏற்ற காலத்தில் என் மேல் வர்ஷிக்க பண்ணுவார். He will make that rain, that showers of blessing to come upon me at the right time, at the right season. ஹல்லேலூயா. இதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நல்லா கவனிங்க. இந்த 27வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் யுவர் வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வேலை செய்வீங்க, அதற்கான பூமி தன் பலனை கொடுக்கும். நீங்க வேலை செய்வீங்க, அதற்கான பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க செய்யற வேலைக்கான பலன் உங்களுக்கு வரும். சொல்லுங்க, வாட் எவர் ஐ டூ ஐ வில் கெட் த டியூ ஹார்வெஸ்ட். நான் எதை விதைக்கிறேனோ அதற்கான அறுவடையை நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமென். இதை நீங்க கண்டிப்பா விசுவாசிக்கணும். நீங்க ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வேலைக்கு போகும்பொழுது ஒரு இதுவே எல்லாம் வேலைக்கு போறாங்க. என்னத்த வேலை பண்ணி என்ன பண்ணா பிரதர், என்னதான் வேலை பண்ணாலும் ஒன்னும் செய்ய மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கனியையும் உங்களுக்கு வர வேண்டிய பலனையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்க உங்க கம்பெனியில எதிர்பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. என்னத்த ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம் பிரதர், நான் என்ன பண்ணாலும் என் மேனேஜர் அதை ரெகக்னைஸே பண்ண மாட்டார் பிரதர், நான் என்ன பண்ணாலும் என் பாஸ் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். எத்தனை பேர் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? கிடையாது. உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் கொடுப்பாருங்க. யோசேப்பு ஜெயில இருந்தாரு. ஜெயில என்னதான் நல்ல வேலை பார்த்தாலும் அவருக்கு என்னங்க கொடுப்பாங்க? ப்ரொமோஷனா கொடுப்பாங்க ஜெயில? இல்ல சம்பளம் கொடுப்பாங்களா ஜெயில? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஜெயில இருக்கிறவன் நல்லா வேலை செய்யறான், அவனுக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா? நீ நல்லா வேலை செஞ்ச ஜெயில, அதனால உன்னை ஜெயிலர் ஆகிறான்னு வாங்களா? ஜெயில கைதியா இருந்தா கைதியா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். கரெக்டா இல்லையா? ப்ரொமோஷன் கொடுத்தா இது பண்ணுவாங்க, இல்ல சம்பளம் தான் கொடுப்பாங்களா? ஒண்ணும் கொடுக்க மாட்டானுங்க. ஆனா ஜெயில இருக்கிறவன் எப்படி இதானா எகிப்தின் அதிபதியானா? ஏன்னா அவன் கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சான். என்னன்னு செஞ்சான் வேலைய? நான் செய்யற வேலைக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். வாட் எவர் ஐ டூ தி லார்ட் வில் bless me. ஹல்லேலூயா. கர்த்தர் பலன் கொடுப்பாருங்க, கர்த்தர் செய்வாருங்க. நான் இன்னைக்கு ஒழுங்கா என் வேலையை செய்வேன், he will reward me. இப்படிதான் நீங்க வேலைக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுவார். இதை விசுவாசிங்க. God will increase my income. எனக்கு வர வேண்டிய வருமானத்தை அவர் பெருக செய்வார். God knows how to increase your income. சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரியும் என்னுடைய வருமானத்தை எப்படி அவர் உயர்த்தணும் என்று. நீங்க அவரை தான் எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, என் வருமானத்தை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே. யூ இன்க்ரீஸ் இட். நான் வேலை செய்வேன், நான் ஒழுங்கா வேலை செய்ய போறேன். நீங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வாத மலையை என் மேல வர்ஷிக்க பண்ணணும். ஆசீர்வாத மலையை என் மேல் பொழிய செய்யணும். யூ ஷுட் பிரிங் த ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் அப்பான். ஹல்லேலூயா. அதுல வருது பாருங்களேன், நான் அவர்கள் நுகத்தின் கைகளை அறுத்து. நுகத்தின் கைகள்னா என்னதுன்னா, இது இஸ் டாக்கிங் அபவுட் தி பாண்டேஜ். bondage of slavery. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வரும். and when I broken the bands of their yoke and delivered them from the hand of those who enslaved them. இன்னைக்கு நிறைய பேருக்கு நுகம் எங்க தெரியுமா இருக்கு? சிந்தையில தான் இருக்கு. நிறைய பேருக்கு நுகம் சிந்தையில தான் உட்கார்ந்து இருக்கு. அவருடைய இருதயத்துலதான் நுகம் உட்கார்ந்து இருக்கு. அந்த நுகம்னா என்னதான்? நான் இவ்வளவுதான், என்னால இதுக்கு மேல வளர முடியாது, என்னால இதுக்கு மேல முன்னேற முடியாது, நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கிறேன், நான் இந்த சின்ன கம்பெனில தான் வேலை செய்யறேன், நான் ஒரு சின்ன ஊர்ல இருக்கிறேன் பிரதர். இந்த நுகம் எங்க உட்கார்ந்துருக்கு? சிந்தையில உட்கார்ந்துருக்கு. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் அவர்கள் நுகத்தின் கயிர்களை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். Today God is breaking that yoke that is in your mind, yoke that is in your heart. நான் இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லுது பாத்தீங்களா? அதுதான் யோக், அதுதான் நுகம்னு போட்டிருக்கு. அதுல இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு அதுல இருந்து உங்களை விடுதலையாக்குது. என்னால இவ்வளவுதான் முடியும்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நுகங்கள் உடைகிறது. நுகங்கள் உடைகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார் இன்றைக்கு. ஹல்லேலூயா என்று அறிந்து கொள்வீர்கள்.
தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. இந்த ஒரு பெரிய ஒரு மென்டல் டெலிவரன்ஸ் தேவைப்படுது நம்ம எல்லாருக்குமே. ஹalleluya. அந்த இருதயத்துல ஒரு டெலிவரன்ஸ், மைண்ட்ல ஒரு டெலிவரன்ஸ் தேவைப்படுது. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்தது வாசிங்க. அடுத்தது 28. அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் பாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. நல்ல கவனிங்க. இதெல்லாம் பாருங்களேன், இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு வசனமா எடுத்து இதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லணும். பாருங்க, பஞ்சம் எனக்கு கிடையாது, என்னெல்லாம் கிடையாது போட்டு, பஞ்சம் எனக்கு கிடையாது. ஹalleluya. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானம் எனக்கு கிடையாது. ஹalleluya. சொல்லுங்க, இதெல்லாம் ஆசீர்வாதங்க. இதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லணும் நீங்க. இதெல்லாம் கிடையாது எனக்கு. I don't deserve this, I don't receive this, I rebuke this in the name of Jesus. ஹalleluya. பஞ்சம் எனக்கு கிடையாது, அவமானங்கள் எனக்கு கிடையாது. அடுத்தது வாசிங்க. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோட இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்ககிட்ட, நான் உங்களோட இருக்கிறேன்றதை எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார்ன்றது இந்த உலகம் பார்க்க போகுது. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோட இருக்கிறதையும், சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறத உலகம் பார்க்கும். சொல்லுங்க வாய் தந்து. The Lord is with me and the world will see it. Hallelujah. Amen. அவர் என்னோட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை உலகம் பார்க்க போகிறது. என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்க போகிறார்கள். Hallelujah. கர்த்தர் என்னோட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை பெருக செய்கிறார் என்பதை இந்த உலகமும் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். Hallelujah. நான் உன்னுடைய தேவன், நீ என் ஜனம் என்பதை இந்த உலகம் பார்க்கும். தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வசனம் வாசிங்க. 31 வாசிங்க. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். நம்ம முடிக்கிறோம், இதோட முடிக்கிறோம். அவருடைய மந்தை நம்ம அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய மேய்ப்பரா இருக்கும் பொழுது அவர் எப்படி உங்களை மேய்ப்பார்னு நினைக்கிறீங்க? நல்ல புல்லுள்ள இடங்கள், தண்ணீர் உள்ள இடங்கள், ஹalleluya, சுகமான இடங்கள், கம்ஃபர்டிங் பிளேசஸ், இந்த மாதிரி இடத்துலதான் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் மேய்ச்சல் கொண்டு போவார்ல. கல்லு, மண்ணு, முள்ளு இதுக்குள்ள கொண்டு போவாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. யாரா அப்படி விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மேய்ச்சா அப்படியே மேய்ப்பாரு ஆடுகளை? இல்ல நீங்க ஆடு வச்சா அப்படியே கொண்டு போவீங்க உங்க ஆடை? கல்லு மண்ணுக்குள்ள கொண்டு போவீங்களா? கிடையாது. ஹalleluya. சொல்லுங்க, இன்றையில இருந்து கர்த்தர் என்னை நல்ல இடங்கள்ல என்னை மேய செய்வார். ஹalleluya. He will take me to good places, pleasant places. நான் அவருடைய மந்தை நாடுகளாக இருக்கிறேன். ஹalleluya. என்னென்றால் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் கர்த்தராக இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள வேலை செய்கிறது. ஆமென். ஹalleluya. Thank you Jesus. நம்ம முடிக்க போகிறோம், எல்லாம் ஜெபிப்போம். ஹalleluya. Thank you Lord. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர். ஹalleluya, ஹalleluya. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மந்தை நாடுகளாக இருக்கிறோம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு குறைவும் எனக்கு இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. ரிகபா லேஹெனமே ரோகோபோ லோதிகாரணமா ஷகதாரணமா ரகபா லேதிகாரணமோ ஓரே ஹெனமே லிகாரணமா ஷகதிகாரணமா. Thank you Jesus. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்ற அந்த நினைவோட நான் வாழணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்ற அந்த நினைவோட நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. Every day Lord help me to live in the blessing of God. Help me to live in the consciousness of the blessing of God. கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்னை பழுக செய்கிறது, என்னை பெருக செய்கிறது. ஹalleluya. என்னை எல்லாவற்றையும் நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள செய்கிறது. ஹalleluya. Thank you Jesus. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எனக்கு ஆளுகையை கொடுக்கிறீர், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you Lord. நன்றி. இந்த ஆசீர்வாதத்தோட, இந்த ஆசீர்வாத சிந்தையோட நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. நான் சாபத்துல கிடையாது, ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக சாபமாண்டீர், எல்லா சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீர். இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்மேல் வந்தது, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். God bless you. Thank you all for joining. கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இதை யூஸ் பண்ணி நீங்க உங்க காணிக்கைகளை அனுப்பலாம். அல்லது ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இதன் மூலமா நீங்க அனுப்பலாம். இல்லைன்னா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல அனுப்புறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்குது. ஹalleluya. நேம் கிரண் பால் ஜேஜி, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். ஸோ நீங்க கொடுக்கும்பொழுது கர்த்தரை கனம் பண்றீங்க, நீங்க கொடுக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கனம் பண்றீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் உன்னுடைய எல்லா விளைச்சலினாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், நாளைகள்ல திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு சகலத்தையும் கொண்டு வரும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.